ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சோம்பு, கசகசா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு வெந்தயம், 3 வரமிளகா, மறுபடியும் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுக்கோ. வெங்காயம் வரமிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வதக்கின வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விடணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் கரைச்சி இதோட ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் போடுங்க. ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாது. அயில மீன் இதை எடுத்து இதோட போட்டாச்சு. போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மீன் வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிய விடுங்க. இப்போ ஃபைனலாக அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.